ஹலோ, குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், நேற்று கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் சொல்லலை. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வருஷம் அழகாக நல்ல சந்தோஷமாக எல்லாம் நினச்சதெல்லாம் நிறைவேறணும். கடவுளுக்கு நன்றி, தமிழ் விட பிறப்புக்கு ஒரு நன்றி நன்றி ஆண்டவருக்கு. அடுத்தது வாங்க சாப்பிடலாம். மதியத்துக்கு எலுமிச்சை சாதம் இருக்குது. காலையில் டிஃபனுக்கு கோதுமை ரவை உப்புமா, எப்பவும் போல் இனிப்பு சட்னி. சட்னி அரைக்கணும், இனிப்பு சட்னி இருக்குது. சரி சாப்பிடுங்க. அடுத்தது இந்த வெயிலுக்கு நிறைய பேர் பார்க்குறேன், உடம்பு முடியலைன்னு சொல்கிறாங்க. 2-3 பேர் டெத் ஆகிட்டாங்கன்னா கூட நேற்று கூட கேள்விப்பட்டேன். விழுந்து விழுந்து இறந்து போகிறாங்க சின்ன வயசுலலாம் அப்படின்ட்டு. இந்த வெயில் யாருக்குமே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளோ வெயிலன்னு நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால் வெயில் அதிகமாக தான் இருக்குது. வெளியே தெருவு போனீங்கன்னா இளநீ நிறைய குடிங்க, பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கேழ்வரகு கூழ் நிறைய விற்கிறாங்க. நம்ம வீட்டில் செய்யலாம், இருந்தாலும் அந்த பக்குவம் வர மாட்டேங்குது. இந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது. இன்னும் ஒரு சொம்பு குடிக்கலாமான்ற வயிற்றில் தான் இடம் இல்லை, அப்படி இருந்தது. நல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம், அது இதெல்லாம் போட்டு இன்னும் நல்லா செய்தோன்னு வச்சுங்களேன், நல்லாவே இருக்கும். அவங்களும் நல்லா தான் செய்திருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கல்யாணம் காட்சி வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்கிறவங்க இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதை இதை கொடுக்காத நார்மலாக இந்த நன்னாரி சர்பத்துங்க மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி அதை நல்லா நிறைய கலக்கி நல்லா பிராண்டடாக வாங்கினோம்னா அந்த சர்பத்துங்கெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தா எப்பவும் எப்படியும் கொடுக்குறோம், எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க. கல்யாணமாக இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே, புது நன்மையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெயிலுக்கு மட்டும், அப்புறம் எது வேணாலும் கொடுங்க, இந்த வெயிலுக்கு மட்டும் இந்த குளிர்ச்சியாக கொஞ்சம் கொடுத்தா எல்லோரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் இப்போ வெயில் அதிகம்தான், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நன்னாரி சர்பத்துன்ட்டு. அது நல்லா இருக்குது. இப்போ அங்கே அவ்வளோவா நல்லா இல்லை, வரமாட்டேங்குது. பிராண்டடாக நல்லா இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு தடவை. அதுமாதிரி கூழ் நல்லா இருக்குது. கூழ் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். வெயிலுக்கு இந்த அம்மை வருது, தலைவலி வருது, நிறைய பிரச்சனைங்க வருது. அதுக்கெல்லாம் இந்த சொல்யூஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு கூழ் தான். சாப்பிடுங்க. வெளியே எங்கே பார்த்தாலும் எந்த வண்டியில் போனீங்கன்னாலும் தயவு செய்து நிறுத்தி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்களேன், உடம்பு நல்லா இருக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.